ஓம் சாந்தி 2/2/23 காலை முரளி பாப்தாதா மதுபன். அனைவருக்கும் ஹாப்பி சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். அதாவது பாட்டை கேட்டீங்க. இப்போ போட்ட பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. என்ன பாட்டு? எவ்வளோ பாபா நமக்கு அன்பு கொடுத்தார். அது ஓகே. அடுத்த லைன், ஹம் ஹோ கயே ஃபரிஷ்தே. நாங்கள் எவ்வளோ நீங்கள் அன்பு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபரிஷ்தா ஆயிட்டோம். அப்படின்னா பாபாவுடைய இந்த அன்பு, ஞானம், ஆசீர்வாதங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதற்காக? ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மத்தை நோக்கி செல்வதற்காக. ஆகையால பாபா சில வார்த்தைகள் சொன்னாலும் நாம கூட என்ன ட்ரை பண்ணணும்? சூக்ஷ்மத்தை, அந்த வார்த்தைகளுடைய சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த சூக்ஷ்மத்தை நோக்கி நாம கூட போக முடியும். அப்போதான் ஃபரிஷ்தா ஆக முடியும் இல்லையா? அதனால அந்த வார்த்தைகள் நம்ம ஃபரிஷ்தா ஆகிறதுக்காக தான், சூக்ஷ்மத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? இரண்டாவது கேள்வி, அழியாத ஞான மழை யார் மீது பொழிகிறது? அழியாத ஞான மழை யார் மீது பொழிகிறது? மூன்றாவது கேள்வி, சந்நியாசிகள் வள்ளல் ஆக முடியாது. வள்ளல் அல்லது மகாதானி ஆக முடியாது. ஆனால் உங்களை மகாதானி என்று சொல்ல காரணம் என்ன? சந்நியாசிகள் மகாதானி அல்லது வள்ளல் ஆக முடியாது, ஆனால் உங்களை வள்ளல் அல்லது மகாதானி என்று சொல்ல காரணம் என்ன? நான்காவது, விசேஷ சேவாதாரிகள் யார்? விசேஷ சேவாதாரிகள் யார்? அஞ்சாவது, யார் மகான் ஆகிறார்கள்? யார் மகான் ஆகிறார்கள்? ஆறாவது, எந்த சக்தி மகானானது? எந்த சக்தி மகானானது? அனைத்து ஆத்மாக்களும் எப்போது தலை வணங்குவார்கள்? அனைத்து ஆத்மாக்களும் எப்போது தலை வணங்குவார்கள்? ஏழாவது, பாபா எந்த உறுதிமொழியை எடுக்க வைக்கிறார்? ஏன் எடுக்க வைக்கிறார்? பாபா எந்த உறுதிமொழியை எடுக்க வைக்கிறார்? ஏன் எடுக்க வைக்கிறார்? Fill up the blanks. நான் கல்ப கல்பமாக
டேஷ் கொடுப்பதற்காக வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். நான் கல்ப கல்பமாக டேஷ் கொடுப்பதற்காக வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். இரண்டாவது, பாபா சொர்க்கத்தை உருவாக்குவதினால்தான் அவரை டேஷ் கொள்கிறார்கள். அவரை டேஷ் கொள்கிறார்கள். மூன்றாவது, உண்மையான சங்கு என்பது டேஷ். உண்மையான சங்கு என்பது டேஷ். நான்காவது, ஸ்ரீமத் தவிர மற்ற அனைத்தும் டேஷ். ஸ்ரீமத் தவிர மற்ற அனைத்தும் டேஷ். அஞ்சாவது, ஈஸ்வரனுடைய குழந்தை ஆகாத காரணத்தினால் டேஷ் ஆகிறார்கள். ஈஸ்வரனுடைய குழந்தை ஆகாத காரணத்தினால் டேஷ் ஆகிறார்கள். ஆறாவது, டேஷ் வருபவர்கள் கூட டேஷில் ஈடுபட்டால் அவர்களும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். டேஷாக வருபவர்கள் கூட டேஷில் ஈடுபட்டால் அவர்களும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். தேகம் உட்பட அனைத்தும் பாபாவிற்கு முழுமையாக அர்ப்பணித்து டேஷ் ஆக வேண்டும். தேகம் உட்பட அனைத்தையும் பாபாவிற்கு முழுமையாக அர்ப்பணித்து டேஷ் ஆக வேண்டும். கேள்வி பதில்கள். யார் உண்மையான தங்கம் ஆவார்கள்? ஒரு ஈஸ்வரனுடைய வழிதான் உயர்ந்த வழி. அந்த வழிப்படி நடப்பவர்கள் தான் உண்மையான தங்கம் ஆகுவார்கள். இரண்டாவது, அழியாத ஞான மழை யார் மீது பொழிகிறது? யார் தலைவன் கூட இருக்கிறாரோ, தலைவர் ஞான கடல் தந்தை கூட இருக்கிறாரோ, யார் ஞான கடல் தலைவனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழியாத ஞான ரத்னங்களின் மழை பொழிகிறது. இந்த அழியாத ஞான ரத்னங்கள் உங்கள் புத்தி என்ற பையில் தாரணை ஆகிறது. பொழிகிறதுனால என்ன அர்த்தம்? தாரணை ஆகுது. மூன்றாவது, சந்நியாசிகள் வள்ளல் ஆக முடியாது. ஆனால் உங்களை வள்ளல் என்று சொல்ல காரணம் என்ன? வள்ளல் அது மகாதானி, பிலந்த்ரோபிஸ்ட் சொன்னார் இல்லையா? அவங்க வள்ளல் ஆக முடியாது. ஆனா உங்களை வள்ளல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்றீங்க. எவ்ரிதிங் ஃபார் காட். எவ்ரிதிங் ஃபார் காட் ஃபாதர்னு எல்லாம் கொடுத்துடுறீங்களா? பதில், சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். ஆகையால் சந்நியாசிகள் மகாதானிகளாக ஆக முடியாது. ஆனால் நீங்கள் தேகம் உட்பட அனைத்தும்
பாபாவிற்கு அர்ப்பணம் செய்கிறீர்கள். ஈஸ்வர அர்ப்பணம் இல்லையா? எவ்ரிதிங் ஃபார் காட் ஃபாதர். ஆகையால் நீங்கள் மகாதானி ஆகிறீர்கள். 4வது, விசேஷ சேவாதாரிகள் யார்? அமிர்த வேளை. அமிர்த வேளையினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு மகான் ஆகக்கூடியவர்கள்தான் விசேஷ சேவாதாரிகள். 5வது, யார் மகான் ஆகிறார்கள்? யாருக்கு அமிர்த வேளையின், சங்கல்பத்தின், நேரத்தின் மற்றும் சேவையின் மகத்துவம் இருக்கிறதோ, அதாவது இந்த அனைத்தினுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள்தான் மகான் ஆகிறார்கள். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த மகத்துவத்தை சொல்லி மகான் ஆக்குவார்கள். 6வது, எந்த சக்தி மகானானது அனைத்து ஆத்மாக்களும் எப்போது தலை வணங்குவார்கள்? சத்தியத்தின் சக்திதான் வாழ்க்கையின் மகான் தன்மையாகும். இதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களும் தானாகவே தலை வணங்குவார்கள். 7வது, பாபா எந்த உறுதிமொழியை எடுக்க வைக்கிறார்? ஏன் எடுக்க வைக்கிறார்? சொன்னவங்களே சொல்லாதீங்க, மற்றவங்க சொல்லுங்க. அவ்வியக்த இஷாரால சொல்லியிருக்கிறார். சொல்லாதவங்க சொல்லுங்க. ஏன் என்ற கியூவை முடிப்பேன் இல்லையா அப்படின்ற அந்த உறுதியை எடுக்க வைக்கிறார். ஏன் அப்படின்ற வரிசையில நின்றுடுவோம், கியூல நிற்போம். ஏன் என்ற கியூவை பதில் ஏன் என்ற கியூவை, அதாவது வரிசையை முடித்து விடுகிறேன் என்று உறுதிமொழியை எடுக்க வைக்கிறார். ஏனென்றால் ஏன் என்ற வார்த்தையினால்தான் வீண் எண்ணங்களின் கியூ ஆரம்பமாகி விடுகிறது. ஏன் என்ற வார்த்தையினால் கற்பனை செய்வது ஆரம்பமாகிவிடுகிறது. fill up the blanks. நான் கல்பமாக டேஷ் கொடுப்பதற்காக வருகிறேன். இழந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்காக. 2வது, பாபா சொர்க்கத்தை உருவாக்குவதினால்தான் அவரை டேஷ் கொள்கிறார்கள், கண்ணில் ஒத்திக் கொள்கிறார்கள். உண்மையான சங்கு என்பது இந்த வாயாகும், வாய்தான். 4வது, ஸ்ரீமத் தவிர மற்ற அனைத்தும் டேஷ். 5வது, ஈஸ்வரனுடைய குழந்தை ஆகாத காரணத்தினால் எதுமா? ஸ்ரீமத் தவிர மற்ற அனைத்தும் டேஷ் அசுர வழியாகும். நீங்க சொல்லிட்டீங்களேன்னு போயிட்டு ஓகே அசுர வழியாகும். 5வது, ஈஸ்வரனின் குழந்தை ஆகாத காரணத்தினால் டேஷ் ஆகிறார்கள், ஏழைகள் ஆகிறார்கள். 6வது, டேஷாக வருபவர்கள் கூட டேஷில் ஈடுபட்டு விட்டால் அவர்களும் உயர்ந்த பதவி அடைய முடியும். தாமதமாக வருபவர்கள் கூட ஞான யோகத்தில் ஈடுபட்டு விட்டால் உயர்ந்த பதவி அடையலாம் அல்லது அடைய முடியும். 7வது, தேகம் உட்பட அனைத்தும் பாபாவிற்கு என்று முழுமையாக அர்ப்பணித்து டேஷ் ஆக வேண்டும், மகா தானி ஆக வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், பாபா மீட்டிற்கு 5 மணிக்கு எல்லாரும் கனெக்ட் ஆயிடுங்க ஜூம்ல. சூரஜ் பாயினுடைய கிளாஸையும் கேளுங்க. மத்தியானம் ரெஸ்ட் எடுத்து பாபாவையும் நல்லா மீட் பண்ணுங்க, அனுபவம் பண்ணுங்க. சக்தி கொடுப்பார் பாபா. ஆகையில சூக்ஷ்மத்துல இன்னைக்கும் பாபா சூக்ஷ்மத்துல பாலனை செய்துட்டு இருக்கிறார்.
அதுக்கப்புறமா அந்த சூக்ஷ்ம பாலனை கூட என்ன ஆயிடும், முடிஞ்சிடும். ஒன்னொன்னா சாக்காரத்துல செய்தாரு, அவ்வியக்த ரூபத்துல செய்தாரு. இப்ப அவ்வியக்தத்தை விட இன்னும் என்ன பண்றாரு, சூக்ஷ்மத்துல. அப்ப அந்த பார்ட்டும் என்ன ஆயிடும், முடிஞ்சிடும். அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லாத்தையும் நிரப்பிக்கணும், பாலனையே அனுபவம் பண்ணணும். ஓம் சாந்தி.